சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். அப்பத்தாவோட இறப்புக்கு ஈஸ்வரி தான் காரணமா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. இங்க ஈஸ்வரிய பார்த்தா உச்சக்கட்ட கோபத்துல கொதிச்சு போய் இருக்காங்க. நான் எப்படிப்பட்ட குடும்பத்துல பிறந்து எப்படி வளர்ந்து ராஜா வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தவளை இப்படி வீட்டை விட்டு ஒதுக்கி இந்த தமிழ்செல்வி தங்கி இருந்த கொட்டகையில தங்க வச்சிட்டாங்க. அவளும் நானும் ஒன்னா அந்த அளவுக்கா நான் கேவலமா போயிட்டேன். என்ன எல்லார் முன்னாடியும் கேவலப்படுத்தி இப்படி கொட்டகையில என்னை தங்க வச்ச இந்த ராஜாங்க குடும்பத்தை நான் சும்மா விட மாட்டேன்டி, நான் சும்மா விட மாட்டேன். இந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் அணுவா சித்திரவதைப்பட்டு வெந்து சாகுற அளவுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும்டி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியை பார்த்தா அப்படியே கொந்தளிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே சித்ரா ஏம்மா என்னம்மா பண்றது, என்னதான் இருந்தாலும் நம்ம மேலையும் தப்பு இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்லவும், தப்பு இருக்குன்னா அதுக்காக வீட்டுக்கு வாழ வந்தவளை இப்படி கொட்டகையிலையா தங்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், ஏமா அப்படி பார்த்தா சாவித்திரி அத்தை தமிழ்செல்வி எல்லாருமே இந்த கொட்டகையில தானமா தண்டனைங்கிற பேர்ல தங்கினாங்க, நம்ம மட்டும் என்ன புதுசாமா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா கேட்கவும், அடியை அவளுக வாழ்ந்ததும் நான் வாழ்ந்ததும் ஒன்னாடி, நான் எப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவ தெரியுமாடி, அப்படி இருக்கிறவளை இந்த கொட்டைகளை தங்க வைக்கிற அளவுக்கா நான் இதா போயிட்டேன், இதை நான் சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியை பார்த்தா சித்ரா கிட்ட கோபத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது பண்ணியே ஆகணும்டி, இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் கண்ணீர் விட்டு கதறணும், இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் கண்ணீர் விட்டு அழுகிறத நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியை பார்த்தா கோபத்தில் என்ன பண்ணுறோம்னு தெரியாம, ஏய் உன்கிட்ட தூக்க மாத்திரை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா கிட்ட கேட்குறாங்க. உடனே சித்ராவும் ஏம்மா இருக்குமா வச்சிருக்கேன், ஸ்லீப்பிங் டோஸ் ஏற்கனவே என்கிட்ட இருக்கும்னு உனக்கு தான் தெரியும்ல, தூக்கம் வரலனா தூக்க மாத்திரை ஒன்று போட்டுட்டு தான் நான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்லவும், சரி அதில் இருந்து ஒரு 5 மாத்திரை எடு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், எதுக்குமா, ஏன் என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா பதட்டப்பட்டு கேட்குறாங்க. சொன்னதை மட்டும் செய்யிடி அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா கிட்ட ஒரு 5 தூக்க மாத்திரை வாங்கிக்கிட்டு கிச்சனுக்கு பின்னாடி இருக்கிற ஜன்னலுக்கு பக்கத்தில் ஈஸ்வரி நிற்கிறாங்க. அங்கே கிச்சனில் பார்த்தா மலர் பால் காய்ச்சி முடிச்சுட்டு அப்பத்தாவுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு டம்ளரில் பாலை ஆற்றி வச்சிருக்காங்க. இந்த பால் எப்படியும் அந்த கிழவிக்கு தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 மாத்திரையையும் யாருக்கும் தெரியாமல் ஈஸ்வரி அந்த பாலில் கலந்து வச்சிடுறாங்க. இதை பார்த்தா மலரும் கவனிக்கலை. அடுத்து பார்த்தா அந்த டம்ளரில் இருக்கிற பாலை எடுத்துகிட்டு போய் மலரு அப்பத்தா கிட்ட கொடுத்து, இந்தாங்க அம்மாச்சி பால் காய்ச்சிட்டேன், குடிச்சிட்டு படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் அந்த தூக்க மாத்திரை கலந்த பாலை கொடுக்கவும், சரிடி மலரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் பார்த்தா அந்த டம்ளரில் இருக்கிற பாலை எல்லாத்தையுமே குடிச்சிடுறாங்க. குடிச்சதும் பார்த்தா அப்பத்தாவுக்கு தூக்கமாக வருது. அப்பத்தாவும் பார்த்தா படுத்துடுறாங்க. அடுத்து பார்த்தா ஈஸ்வரி சித்ரா கிட்ட, நாளைக்கு விடிஞ்சதும் பாருடி, இந்த ராஜாங்கத்தோட ஒட்டுமொத்த குடும்பமே கதறுதா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், இங்க சித்ரா ஏமா என்ன பண்ண, அப்படி என்னமா பண்ணுன, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா கேட்கவும், அடியை கிழவியோட கதையை மொத்தமா முடிச்சிட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், ஏம்மா இப்படி பண்ணுன அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா கேட்குறாங்க. என்னை இப்படி கொட்டகையில் உட்கார வச்சவங்களுக்கு நான் தண்டனை கொடுக்க வேணாம், இதே சாக்கா வச்சு நம்ம மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி பார்த்தா ரொம்ப கிரிமினலாக வேலை பார்த்து வச்சிடுறாங்க. இங்கே அப்பத்தாவை பார்த்தா ஒரே அடியாக தூங்கிடுறாங்க. அடுத்து மறுநாள் காலையில் பார்த்தா எல்லாரும் எந்திரிச்சு வந்துடுறாங்க. அப்பந்தான் மோகனா மலர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க, என்ன மலரு, அத்தையை இன்னும் காணோம், காப்பி குடிக்கணும், அவங்கள கூப்பிட்டுட்டு வா அப்படின்னு மோகனா சொல்லவும், நானும் போய் பார்த்தேன், அம்மாச்சி நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க,
சரி, அசந்து தூங்கிக்கிட்டு இருக்கிறவங்கள எழுப்ப வேண்டாம்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும், மலரே, அத்தை இம்புட்டு நேரம் தூங்கக்கூடிய ஆளே கிடையாது, உடம்பு எதுவும் சரியில்லைன்னு நேற்று நைட் எதுவும் சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கொஞ்சம் பதட்டமாக கேட்கவும், இல்லையம்மா அப்படியெல்லாம் அம்மாச்சி எதுவுமே சொல்லலையேன்னு மலர் சொல்லவும், சரி வா நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா மோகனா மலரை கூட்டிட்டு போகிறாங்க. அங்கே போய் அப்பத்தாவை மோகனா எழுப்புறாங்க. அத்தை எந்திரிங்க அத்தை, நேரம் ஆச்சு, எங்களை எல்லாம் சீக்கிரமாக எந்திரிக்க சொல்லுவீங்க, நீங்களும் எங்களுக்கு முன்னாடியே எந்திரிச்சிருவீங்க, இன்னைக்கு என்ன ஆச்சு, இன்னமும் தூங்கிக்கிட்டு இருக்கீங்க, எந்திரிங்க அத்தை, நேரமாச்சு அத்தை, எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா எழுப்புறாங்க. ஆனால் அப்பத்தாவை பார்த்தா அசைவே இல்லாமல் படுத்து கிடக்குறாங்க. உடனே மலர் வந்துட்டு, அம்மாச்சி எந்திரிங்க அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு மலரும் சொல்லவும், இங்கே அப்பத்தாவை பார்த்தா அசைவே இல்லாமல் படுத்து கிடக்காங்க. இதை பார்த்துட்டு மோகனாவுக்கு பயம் வந்துடுது. அத்தை அத்தை எந்திரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் மோகனா கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. மோகனா கத்துற சத்தத்தை கேட்டு ராஜாங்கம், சேது, சன்னாசி எல்லாரும் வாராங்க. என்ன மோகனா, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்கவும், அத்தை எந்திரிக்கவே மாட்டேங்கிறாங்கங்க, உடம்புல அசையவே இல்லை, உடம்பெல்லாம் ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு, டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லவும், சன்னாசி டாக்டருக்கு ஃபோனை போடு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் கத்துறாரு. சன்னாசி பார்த்தா டாக்டருக்கு ஃபோனை போட்டு வர சொல்லிடுறாரு. டாக்டரும் பார்த்தா வராரு. டாக்டர் வந்து செக் பண்ணி பார்க்குறாரு. சாரி சார், பாட்டி தூக்கத்திலேயே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் மென்னு விழுங்கவும் எல்லாரும் பார்த்தா கத்தி கதறி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ அத்தை, ஐயோ அப்பத்தா, அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தா கத்தி கதறிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த கத்துற சத்தம் பார்த்தா இங்கே தமிழுக்கு கேட்குது. என்ன ஏதோ கத்துற சத்தம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வேகமாக ஓடி வராங்க. இங்கே வரவும் அப்பத்தா இறந்துட்டாங்கன்னு தமிழ் கிட்ட சொல்லவும் தமிழும் பார்த்தா கத்தி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா இந்த கத்துற சத்தத்தை கேட்டுட்டு ஈஸ்வரி மனசுக்குள்ள சந்தோஷத்துல சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னையா வாடா கதற விடுறீங்க, இப்போ ஒட்டுமொத்த குடும்பமே அழுங்கடா, என்ன கொட்டையில தங்க வச்ச உங்களுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க.